ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நகைக்கடன், விவசாய கடனாக பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறாங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் அனைவருமே எதிர்பார்த்து இந்த நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா 5 பவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்ய போகிறோம். 60,000 கோடியில் நாங்கள் தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி புகார்கள் எழுந்திருந்தாலுமே இந்த புகாரின் அடிப்படையில் தான் இது வரைக்குமே இந்த நகைக்கடன் நகைக்கடன், விவசாய கடன் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி நாங்கள் செய்யாமல் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்த மக்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 5 பவுன் நகைக்கடன் உள்ள இருக்கும் அனைவருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அரசாணையை ஒன்று வெளியிட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக வெற்றிகரமான ஒரு தள்ளுபடி செய்யக்கூடிய அறிவிப்பை தான் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொன்னதை செஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வரும் நிலையெல்லாம் இப்போ 6,000 கோடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியே இருக்குது. இந்த அறிவிப்பில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள், அதே மாதிரி இந்த அறிவிப்பு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன தகுதிகளாக பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த 5 பவுன் நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போகிறாங்க, அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி செய்ய போகிறாங்களா, இந்த வங்கியின் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகளும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது நிறைய டவுட், பெரிய ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே அத்தியாவசிய தேவைக்காக நம்மளுடைய நகைகள் வைத்து நகைக்கடன் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நகைக்கு வாங்கியிருக்கோம். அனைவருமே கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் நகைக்கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா 5 பவுனுக்கு உள்ளே இருக்கும் அனைவருக்குமே தள்ளுபடி அறிவிப்பு வரும் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். வருடம் பார்த்தீங்கன்னா 5 வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 பவுன் நகைக்கடன் உள்ள இருக்கும் ஏன்னா அனைவருக்குமே தள்ளுபடி அறிவிப்பு வரும். இருந்தாலுமே இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா விவசாய கடன் ஒன்று, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நகைக்கடன் ஏதாச்சும் ஒன்று தான் உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பும் கொடுத்து 2021 பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுபடி மட்டும் தான் செஞ்சுருந்தாங்க. இந்த நிலையில் எக்கச்சக்கமான மக்கள் பார்த்தீங்கன்னா அவதிப்பட்டு வந்திருந்த நிலையில் வட்டிக்கு வாங்கி இது மாதிரியெல்லாம் பாருங்கள் நிறைய மக்கள் இந்த நகையை ஏலத்துக்கு போகக்கூடிய நிலை உருவாகி இருந்தது. இந்த நிலை இப்போ 2025 பட்ஜெட் தாக்கலில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் பட்ஜெட் தாக்கலில் நம்மளுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி மக்கள், விவசாயிகளும் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன், விவசாய கடன் தள்ளுபடி வரலை. எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையை தான் இப்போ சொன்னபடி பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 5 பவுன் உள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன் அனைத்துமே தள்ளுபடி அப்படின்ற மாதிரி சிக்ஸர் அடிச்சிருக்காரு. இந்த தான் பார்த்தீங்கன்னா 6,000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசாணையை வெளியிட்டு இருக்காங்க. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நகைக்கடனை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டு இந்த நிலையில் அந்த நகைக்கடன் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என 6,000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஏற்கனவே கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவுனுக்கு உள்ளிட்டு நகைக்கடன் பெற்று 31/3/2021 வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன் 6,000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டதாக தமிழ்நாடு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி 11.70 லட்சம் பயனாளர்களுக்கு ரூபாய் 4,904 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திரும்பி வழங்கப்பட்டுள்ளது. வெற்றிகரமான இந்த நகைக்கடன் அனைத்துமே மக்களிடம் சேர்த்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ 5 சவரன் வரையிலான கூட்டுறவு நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதாக மொத்தம் 51 விவரங்களை பயனாளரிடமிருந்து தமிழ்நாடு அரசு பெற்று அதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 5 பவுன் வரையிலான கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார். இந்த தேர்தலின் போது திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளின் இது ஒன்றாகும். இது வாக்குறுதிகள் என்பது நிறைவேற்றப்படும் கேள்வி
தீவிரமாக இருந்து வரும் நிலையில் பட்ஜெட் தொடரின் தொடக்கத்திலிருந்து இந்த அறிவிப்பு வெளியாகும் அனைவருமே எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் விவசாயிகளின் தள்ளுபடிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 477 கோடி தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி பட்ஜெட் தாக்கல் சொல்லியிருந்தாங்க. இது வரைக்குமே எந்த ஒரு தள்ளுபடியுமே நம்மளுக்கு கிடைக்கல. இந்த நிலையில் தான் கூட்டுறவு வங்கியின் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய நகைக்கடன் மட்டும்தான் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அனைத்து ரிசர்வ் வங்கி கீழே இயங்கக்கூடிய அனைத்து வங்கிகளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த நகைக்கடனும் உங்களுக்கு தள்ளுபடி வரும் அப்படின்றது தான் ஒரு அப்டேட்டும் கிடைத்திருக்கு. சில மக்களுக்கு ஒரு பயனளிக்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தள்ளுபடி அறிவிப்பு வரப்போகுது. சில முதல்வர் ஸ்டாலின் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா விவசாய கடன், அதே மாதிரி நகைக்கடன், கல்வி கடன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கடன்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்க போகிறாங்க. தள்ளுபடி அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துருந்த ஒரு அறிவிப்பு தான் வரப்போகுது. அதோடு கூட்டுறவு வங்கியின் அனைத்து இணைக்கப்பட்டு ஸ்கோர் அடிப்படையில் தான் நம்மளுக்கு இந்த கூட்டுறவு வங்கிகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செயல்பட்டு இதில் நிறைய முறைகேடுகள்லாம் நடந்திருந்து இல்லையா. இந்த முறைகேடின் அடிப்படையில் கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா நிறைய போலியான நகைகள்லாம் வைத்து பணங்களை வாங்கி மக்களை பார்த்தீங்கன்னா அதிக அரசாங்கத்தை நிறைய பேர் ஏமாற்றி வந்திருந்த நிலையில் தான் இப்போ அதனுடைய கண்டறிந்து இப்போ ஸ்கோரின் அடிப்படையில் தான் உங்களுக்கு நகைக்கடன் வழங்க போகிறோம் அப்படின்ற ஒரு அடிப்படை ஒரு தகுதியை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. இந்த தகுதியின் அடிப்படையில் இந்த பட்டியலை அடிப்படையாக வைத்து கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்து இருந்தார். இதன் நகைகளை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகைக்கடன் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 6000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி என செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற இப்போ கொடுத்துருக்காங்க. எப்படி நீக்கப்பட்டது அப்படின்ற கேள்விகள் எழுதிருக்கு. மொத்தமாகவே 51 தகவல்கள் வைத்து பயனாளர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நகைக்கடன் வாங்கியவர்கள் பெயர் மற்றும் 5 சவரனுக்கு உள்ளே எவ்வளவு நகை வைத்து கடன் வாங்கியிருக்கிறார்கள், அதே மாதிரி அவருடைய கணக்கு எண், ஆதார எண், கூற்று சங்க விவரம் உள்ளிட்ட தகவல்கள் கோரிக்கைகள் இது கேட்டிருக்கேன். இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த தகவல் எண் வைத்து பயனாளர் தகுதியின் அடிப்படையில் குழுவாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த லிஸ்ட் மொத்தமும் கணினியில் ஏற்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் வருமான குறைவான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளது. 2021 ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்குவதில் பயன் பெறுவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களில் பலர் இருந்திருந்த நிலையில் தான் இதில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. இந்த முறைகேடின் அடிப்படையில் தான் இப்போ இந்த விவசாய கடன் தள்ளுபடி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இருந்தாலுமே கூடியவர்கள் இந்த விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பும் வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே இப்போ நகைக்கடன் வாங்கியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் வாங்கியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி அறிவிப்பு வரப்போகுது. சில மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். வங்கியின் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்க